அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அஸ்பத் குருபிய நமஹ, அஸ்பத் பரமகுருபிய நமஹ, அஸ்பத் சர்வகுருபிய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமணி நமஹ, ஸ்ரீ குருங்கமணி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்முடைய ராசியில செவ்வாய் பகவானுடைய ஒரு இருப்பு. 20ஆம் தேதி அவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறார். ராசிநாதன் புத பகவான் 3ஆம் தேதியே 4ஆம் இடத்திற்கு மாறுறார். அது அவருக்கு இன்னொரு ஆட்சி வீடு. பொதுவாக ராசிநாதன் கேந்திரங்களில் இடம்பெறது ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை உருவாக்கும் என்றாலும் சில ராசிகளுக்கு அது எக்ஸப்ஷனல் கேசஸ் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே ராசிநாதன் கேந்திரத்தில் ஏறினாலும் அது கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறது பிரமாணம். ஒரு இந்த மாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் மிதுன ராசிக்கு. முதல் விஷயம், சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் நமக்கு ஒரு வேகத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும். ராசியில் செவ்வாய் இருக்கார். அவர் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். செவ்வாயினாலே ஒரு படபடப்பு, ஒரு பிடிவாத குணம், தான் எடுத்துக்கொண்ட முடிவில் கரெக்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் சொல்லலாம். அப்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது உங்கள் பேச்சு தான். அதே தான் பலவீனமாகவும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவாத வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். இந்த படபடப்பு, ஒரு அவசரம், இது மாதிரியான விஷயங்களும் நமக்கு இந்த மாதத்தில் செவ்வாயின் மூலமாக நமக்கு நடக்கும். அதனால் கொஞ்சம் நீக்கு போக்காக விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். சொந்த வீடு, மண், மனை, பூமி, வாகன பிராப்தி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. 2 வீலர் வச்சுருக்கோம், ஒரு காரை போட்டுடலாம், வாங்கிடலாம். கார் ஒரு சின்ன காராக இருக்குது, என்ன பண்ணலாம், ஒரு பெரிய காரை வாங்கிடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்தில் உங்கள் யோசனை நிறைவேறும். அதற்கேற்ற பொருளாதார ரீதியிலான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்புகள் அதுவும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் விலகும். மனசில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கண்டிப்பான முறையில் வந்து சேரும். பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணியை நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அது மாதிரி 5 ஆட்சி, ராசிநாதன் 4ஆம் இடத்துல ஆட்சி, இதையும் நாம் கவனத்தில் கொள்ளும். 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாக இருந்து இந்த மாதத்தில் பெரும் பகுதி நமக்கு நடத்தி கொடுக்கிறார். 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காரியம் எடுத்துட்டோம்னா தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடுங்க. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும்.
முதல்ல இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு நீங்கள் பேசுகிறத நிப்பாட்டுங்க. அது உங்கள் ராசியினுடைய இயல்பு கிடையாது. முதல்ல அதுலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்குறார். தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்ந்து நமக்கு அருள் கொடுத்துட்டு இருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 18ஆம் தேதிக்கு மேலே சூரியன் பார்க்க போகிறார் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை. நிச்சயமாக சொல்கிறேங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, அது மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் வரப்போகுது. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சக ஊழியர்களுடன் பிரச்சனை, உங்களுக்கு யார் சுப்ரீமாக இருக்காங்களோ அவங்க கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஒரு தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆக போகிறது. பொதுவாக இந்த ஒரு மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழில் நீங்கள் தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த மாதத்தில் பலிதமாகும். நான் புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருந்த வேலை எனக்கு போயிடுச்சு, நான் புது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரப்போகுது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும். நம்முடைய உழைப்பை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த மாதம் நமக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு. ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு ஒரு மகிழ்ச்சி, வீடு மண்மனை யோகம் வாங்குதல், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மாணக்கர்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம்னா கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பான முறையில் நமக்கு சேரும். கண்டிப்பாக அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ரொம்பவே நல்லா இருக்குது. பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க, அது போதும். அதை ஒரு வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்தினாலே போதுமானது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். அது மாதிரி கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த மாதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பக்கத்தில் தான் விநாயகர் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க, பிள்ளையார்பட்டி தான் போனோம் அப்படின்னா கிடையாது. இது தவிர்த்து வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருந்தாலும் போயிட்டு வரலாம். விநாயகர் அகவல் சொல்லுங்கள், தூய தமிழில் இருக்குது. சீதக்கலபஜந்தாமரை பூம்பாதச்செலம்பு பலைசை பாடன்னு சொல்லிட்டு அருமையாக ஔவையார் விராட்டி எழுதி கொடுத்த விநாயகர் அகவல் நமக்கு தூய தமிழில் இருக்குது. அதை நாம் சொல்லலாம், கேட்கலாம். பெரிய மாற்றங்களை கொடுக்கும். நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் வரும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15, 16. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களை நேரம் கிடைக்கும் போது தொடர்பு கொள்கிறேன். நாம் பாரம்பரிய முறைப்படி ஜாதக நோட்டு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாதகம் முறைப்படி எழுதணும், நோட்டு போட்டு எழுதணும். உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம். காண்டாக்ட் பண்ணுறோம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.